ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா UiPathல இருக்கிற ரீட் ரேஞ்ச் ஆக்டிவிட்டி பற்றி பார்க்க போறோம். இந்த ரீட் ரேஞ்ச் வந்து ரெண்டு இடத்துல இருக்கும். அப்படின்னு என்ன மீனிங்னா எக்ஸெல்குள்ளேயும் இருக்கும், அதே போல ஒர்க் புக் அந்த ரிலேட்டடாகவும் இருக்கும். சரி, ஓகே. இப்போ அதோட டிஃப்ரென்ஸ் என்னன்னா அதுவும் நம்ம பார்க்க போறோம். அதே போல நீங்க எக்ஸெல்ல இருக்கிற ரீட் ரேஞ்சை அந்த ஆக்டிவிட்டி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு எக்ஸல் அப்ளிகேஷன் ஸ்கோப் என்ற ஸ்கோப் அந்த ஆக்டிவிட்டி வேணும். ஓகேங்களா? ஏன் அது வேணும் அப்படின்னா எக்ஸல் ரிலேட்டடா நீங்க எந்த விதமான ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணாலும் அதுக்கு எக்ஸல் அப்ளிகேஷன் ஸ்கோப் மேண்டேட்டரி. அதுக்குள்ளதான் நீங்க எல்லாமே போட்டு பண்ணணும். ஆனா ஒரு புக்குக்கு அந்த ஸ்கோப் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஓகே, நம்ம டாக்குமெண்டேஷன் போயிடலாம். டாக்குமெண்டேஷன்ல பாத்தீங்கன்னா எக்ஸல் அப்ளிகேஷனோட டாக்குமெண்டேஷன் பாத்தீங்கன்னா காமன், ஃபைல்ஸ், மிஸ்செலேனியஸ், ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். மேக்ரோ செட்டிங் எல்லாமே இருக்கும். அதே போல ரீட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இன்புட்டு, ஆப்ஷன்ஸ், மிஸ்செலேனியஸ், ஆட் அண்ட் ப்ரிசர்வ் ஃபார்மேட், ஷீட்ஸ் எல்லாமே இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு நான் ஸ்டூடியோவில் போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். நீங்கள் வேணும்னா அந்த லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஃபர்தராக ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, எக்ஸல் அப்ளிகேஷன் ஸ்கோப் நான் ஆல்ரெடி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி வச்சிருக்கேன். அது எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்றதை நான் கிளிக் பண்ணிட்டு இங்க எக்ஸல் அப்ளிகேஷன் ஸ்கோப் அப்படின்னு போட்டா போதும். அப்ளிகேஷன் ஸ்கோப் அதை வந்து நீங்க டிராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிட்டா வந்துடும். ஓகேங்களா? ஓகே, இதுக்கு இது கிளிக் பண்ணது பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஸ்லைட் போட்டிருக்கேன். இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். எக்ஸல் அப்ளிகேஷனோட ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ ஃபர்ஸ்ட் இடத்துல நமக்கு என்ன இருக்கு? டிஸ்பிளே நேம் இருக்கு. இந்த எக்ஸல் அப்ளிகேஷன் எதுக்காக ஒர்க் பண்ண போகுது அப்படின்றத நீங்க தெளிவா இங்க கொடுக்கலாம். நெக்ஸ்ட் எடிட் பாஸ்வேர்ட். எடிட் பாஸ்வேர்ட் அப்படின்றது என்னன்னா ஒரு எக்ஸல் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. அந்த எக்ஸல்ல நிறைய டேட்டாஸ் இருக்கும். ஓகேங்களா? ஆனா நமக்கு வர்ற கிளைண்ட் நம்ம எக்ஸல் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அவங்க ப்ரொடெக்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதாவது உள்ள இருக்கிற டேட்டா வந்து நீங்க மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா ஒரு பாஸ்வேர்டு இருக்கு, அதை நாங்க உங்கள்கிட்ட கொடுக்குறோம். இல்லைன்னா நம்ம வந்து எங்க கொடுக்கணும் நம்ம கொடுத்துடுறோம், அந்த மாதிரி கொடுப்பாங்க. அது அந்த உள்ள இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே மாடிஃபை பண்றதுக்கு பாஸ்வேர்டு இருக்கு பாத்தீங்களா, அது வந்து நம்ம இங்க கொடுக்கணும். நெக்ஸ்ட் இந்த எக்ஸல் அப்ளிகேஷனே நீங்க ஓபன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க, அது வந்து நம்ம இங்க கொடுக்கணும் இந்த பாஸ்வேர்ட்ல. நெக்ஸ்ட் ஒர்க் புக் பாத் பேர்ல இருக்கு பாத்தீங்கன்னா, ஒர்க் புக் பாத் பேர்ல இருக்காங்க. நம்ம எந்த ஒரு மீன்ஸ் எக்ஸல் ஒர்க் பண்ண போறோமோ அந்த ஒரு புக்கை நம்ம அந்த பாத் இங்க கொடுக்கணும். இதுல ஃபுல் நேம் இருக்கு, ரிலேட்டிவ் பாத் இருக்கு. ஃபுல் பாத் அப்படின்னா எதுக்கு அங்க தேவைப்படுதுன்னா, இப்போ நீங்க ப்ராஜெக்ட்குள்ளேயே வந்து அந்த எக்ஸல் நீங்க ஒர்க் பண்ற எக்ஸல் இருக்குன்னா அப்ப நீங்க ரிலேட்டிவ் பாத் கொடுத்தா போதும். ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி ஃபைல் நேம் கொடுத்தா போதும். இதுவே நான் வந்து ப்ராஜெக்ட்குள்ள இல்லை அந்த எக்ஸல் வேற எங்கேயோ இருக்கு அப்படின்னா அப்போ வந்து என்டையர் பாத் வந்து நம்ம இங்க கொடுக்குற மாதிரி வரும். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா கிரியேட் இஃப் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னா என்னன்னா சிம்பிள். இப்போ ஒரு எக்ஸல் நீங்க கொடுக்குறீங்க, அந்த இப்போ நீங்க கொடுத்துருக்கு பாத்தீங்களா புக் 3 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அந்த கொடுத்தது வந்து இருந்துச்சுன்னா அப்படியே எடுத்து நெக்ஸ்ட் போயிடும். சப்போ இல்லைன்னா அது கிரியேட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்ஸ்டன்ட் கேட்ச் பீரியட். இப்போ இங்க ஒரு எக்ஸல் அப்ளிகேஷன் ஸ்கோப் இருக்கு, இங்க ஒரு எக்ஸல் அப்ளிகேஷன் ஸ்கோப் இருக்கு. இது ரெண்டும் வந்து இங்க ரன் ஆகும், அப்புறம் இங்க இது ஓப்பன் ஆகும் பாத்தீங்களா. அப்போ வந்து சில கான்ஃபிளிக்ட் ஏற்படாம இருக்கிறதுக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுக்காக இந்த பீரியட். நெக்ஸ்ட் மேக்ரோ செட்டிங். அது வந்து எப்படின்னா இந்த ஒரு எக்ஸல் இருக்கு, இது ஒரு எக்ஸல். ஓகேங்களா? இந்த எக்ஸல்ல வந்து நிறைய மேக்ரோ எழுதியிருப்பாங்க. மேக்ரோ பத்தி உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் ஆல்ரெடி பேசிக்கா வந்து இன்வோக் விபிஐ என்ற ஆக்டிவிட்டி எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற சொல்லியிருக்கேன். இப்படி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மேக்ரோஸும் எப்படி ஒர்க் பண்ண சொல்லுங்க, நான் அதுவும் தனியாக வீடியோ போடுறேன். ஓகே, லைக் ஃபைன். இப்போ இந்த எக்ஸல்ல வந்து மேக்ரோஸ் இருக்கு அப்படின்னா, இல்லைன்னா வந்து நம்ம மேக்ரோ வச்சு நம்ம இந்த எக்ஸல் வந்து அக்சஸ் பண்ண போறோம் அப்படின்னா எந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணணும், எனேபிள் ஆல் கொடுத்துக்கணும். இல்ல எனக்கு எதுவுமே ஒர்க் ஆகக்கூடாதுன்னா டிசேபிள் ஆல் கொடுத்துக்கணும். இல்ல எனக்கு வந்து ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணிக்கிறேன் அது மட்டும், அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு இங்க டிராப் டவுன்ல, அது நம்மளுக்கு காட்டுறேன் டாக்குமெண்டேஷன்ல. ரீட் ஒன்லி பேர்ல இருக்கு, நம்மளால ரீட் மட்டும் தான் பண்ண முடியும், எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் சேவ் சேஞ்சஸ்னா இப்போ நீங்க பாருங்க, நம்ம இங்க எக்ஸல் அப்ளிகேஷன் ஸ்கோப் போட்டிருக்கோம்.
அந்த எக்ஸல் அப்ளிகேஷன்ல ரீட் பண்றதுக்கு, ரைட் பண்றதுக்கு, ரிமூவ் பண்றதுக்கு, காலம் ஆட் பண்றது, இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டி இருக்கும். இந்த ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டிவிட்டி ரன் ஆக வந்து நமக்கு சேவ் ஆகணும் அப்படின்னா நம்ம இங்க செக் மார்க் பண்ணிருக்கணும். அப்படி இல்ல தேவையில்லைன்னா நம்ம மேக்ஸிமம் செக் மார்க்ஸ் டிஃபால்ட்டா கொடுத்துருப்பாங்க. ஓகே, விசிபிள்ன்றது எக்ஸல் அப்ளிகேஷன் ஸ்கோப் அப்படின்ற ஒரு பெனிஃபிட் என்னன்னா, நம்ம ரன் ஆகும்போது அந்த எக்ஸல் ஓபன் ஆயிட்டு நீங்க என்னென்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அப்போ நீங்க விசிபிள் கொடுத்துக்கலாம். இல்ல எனக்கு பார்க்க வேணாம் அப்படின்னா நீங்க பேக்ரவுண்ட்ல ரன் ஆகணும்னா அது வந்து அன்செக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒர்க் புக்ன்றது இப்போ நீங்க எக்ஸல் வந்து நீங்க பார்த்து கொடுத்துருக்கீங்க பாத்தீங்களா, அது இந்த எக்ஸலோட என்டையர் இன்ஃபர்மேஷன் வந்து இதுக்குள்ள இருக்கும் இந்த வேரியபிள்ல. அந்த வேரியபிள் என்ன டேட்டா டைப்னா ஒர்க் புக் அப்ளிகேஷன் இருக்கும். அதுவும் என்னன்னு காட்டுறேன். எக்ஸிஸ்டிங் ஒர்க் புக். இப்போ இங்க ஒரு எக்ஸல் அப்ளிகேஷன் ஸ்கோப் இருக்கு, இங்க ஒரு எக்ஸல் அப்ளிகேஷன் ஸ்கோப் இருக்கு. இதுல நீங்க எல்லாமே கேதர் பண்ணிட்டீங்க ஓகேங்களா, அந்த டேட்டாவை. இதே இன்ஃபர்மேஷன் இங்கே நான் போக போகுது அப்படின்னா இதுல நீங்க ஒரு புக்கோட இந்த WB1 மீன்ஸ் WB1 அது வந்து நீங்க எக்ஸிஸ்டிங் ஒரு புக்ன்ற ஃபீல்ட்ல கொடுத்தா போதும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இது தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு, நான் காட்டுறேன்னு சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். டாக்குமெண்டேஷன்ல இங்க பாருங்க எனேபிள்னா என்ன அதெல்லாம் நீங்க கொடுத்துருக்காங்க, நீங்க ரீட் பண்ணி பாருங்க. அதே போல ஒரு புக் அதோட வேரியபிள் என்ன சொல்றேன் பாருங்க, ஒரு புக் அப்ளிகேஷன் இருக்கும். நீங்க இங்கேயும் பார்த்துடலாம். இங்க பாருங்க ஒரு புக் அப்ளிகேஷன் வேரியபிள் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் இது முடிஞ்சு. நெக்ஸ்ட் ரீட் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா அதுவும் நம்ம இங்க பார்த்துடலாம். இங்க பாருங்க டிஸ்பிளே நேம் எப்பயும் போல. இப்போ ரேஞ்ச்ன்றது நீங்க சிம்பிள் அப்படி விட்டாலும் பிரச்சனை இல்லை. நான் வந்து டபுள் கோட் அப்படின்னு போட்டாலும் பிரச்சனை இல்லை. எல்லாமே இந்த மாதிரி போட்டா என்டையர் ஷீட்டையும் ரீட் பண்ணும், என்டையர் ரேஞ்சையும் ரீட் பண்ணும். என்டையர் ரேஞ்சையும் உங்களுக்கு ரீட் பண்ணும். நெக்ஸ்ட் சீட் அப்படி இல்லை எனக்கு வந்து பர்டிகுலரா வந்து குறிப்பிட்ட ரேஞ்ச் மட்டும் பண்ணணும்னா டபுள் கொட்டேஷனுக்குள்ள நீங்க எந்த ரேஞ்ச், ஃபார் எக்ஸாம்பிள் A1ல இருந்து எனக்கு A5 வரைக்கும் ரீட் பண்ணா போதும் அப்படின்னா நீங்க இங்க கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். இதுவும் அதே போல. நெக்ஸ்ட் என்னது, இங்க ஒரு புக் பார்த்து நான் சொல்றது என்னன்னா இது ரீட் ரேஞ்சு ஒரு புக்கோட சொல்றேன் ஓகேங்களா. இப்போ இங்க வந்து ஒரு புக் வருது பாத்தீங்களா, ஆனா நம்ம அந்த எக்ஸலோட ரீட் ரேஞ்ச்ல இது மட்டும் வராது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து எக்ஸல் அப்ளிகேஷன் ஸ்கோப்புக்கு நம்ம கொடுத்துட்டோம் இல்லையா, அதுக்காக வராது. அது உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட் ஆட் ஹெட்டர். இப்போ ஒரு எக்ஸல் இருக்கு, எக்ஸல் வந்து உங்களுக்கு ஹெட்டர் இருந்துச்சு, அந்த ஹெட்டர் தவிர்த்து நீங்க நெக்ஸ்ட் எல்லாரும் ரீட் பண்ணணும் அப்படின்னா நீங்க செக் பண்ணிக்கணும். சப்போ எனக்கு இல்ல, ஹெட்டரே இல்லை, எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து 1 2 அந்த மாதிரி மீன்ஸ் சம் டேட்டா இருக்குன்னா அந்த ஸ்டார்டிங்ல இருந்தே ஃபர்ஸ்ட் ரோல இருந்தே எனக்கு ரீட் பண்ணும் அப்படின்னா அது வந்து அன்செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட். இப்போ நீங்க அந்த எக்ஸல் அப்ளிகேஷன் ஸ்கோப்புக்கு நீங்க பாஸ்வேர்ட் போடுறீங்க பாத்தீங்கன்னா அதே போலதான் இங்கேயும். நெக்ஸ்ட் வந்து ஓபன் பண்றதுக்கு அந்த எல்லாமே ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ரீசெட் ப்ரிசர்வ் ஃபார்மேட். ப்ரிசர்வ் ஃபார்மேட்னா இப்போ ஒரு எக்ஸல்ல நிறைய செல்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, நிறைய டேட்டாஸ் இருக்கும். அந்த ஒரு இதுக்கும் நீங்க ஃபார்மேட் பண்ணி வச்சிருப்பீங்க, இந்த மாதிரி தான் டேட் அண்ட் டைம் ஃபார்மேட் இருக்கணும், அப்புறம் சில கலர்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபார்மேட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ஃபார்மேட் எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு வரணும், எனக்கு அப்படியே எல்லாமே எடுத்துட்டு வரணும் அப்படின்னா நம்ம இங்க செக் பண்ணிக்கலாம். ஆனா இதுல என்ன பிரச்சனைனா தேவைன்னா கண்டிப்பா உங்களுக்கு தேவைன்னா நீங்க எடுத்து ஆகணும். அப்போ இதுக்கு இன்னும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ், அப்படி டிஸ்அட்வான்டேஜ்னா இதோட இது கொடுக்கும்போது நம்ம எல்லா ஃபார்மட்டையும் நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது இல்லையா, அதுல நமக்கு என்ன ஆகும்னா ரொம்ப ஸ்லோ ஆகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஃபைனலா வந்து டேட்டா டேபிள் அப்படின்றது. டேட்டா டேபிள்னா நம்ம எல்லாமே இப்போ ஒரு இந்த எக்ஸல் இருக்கு அந்த ஃபுல்லாமே ரீட் பண்ணிட்டு இங்க போயிட்டு ஸ்டோர் பண்ணிடும். இது எப்படின்னா நிறைய ரோஸையும் காலத்தையும் வந்து இது ரோஸ் அண்ட் காலம் சேர்ந்தா நம்ம டேட்டா டேபிள் சொல்றோம். அது நம்ம இங்க ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இதோட வேரியபிள் பாத்தீங்கன்னா டேட்டா டைப் தான் இருக்கும். டேட்டா டைப் பாத்தீங்கன்னா டேட்டா டேபிள் இருக்கும். ஓகேங்களா, நான் ஸ்டோர் பண்றேன். DT2 ஸ்டோர் பண்றேன். பாத்தீங்கன்னா DT2 டேட்டா டேபிளோட வேரியபிள். ஓகே ஃபைன், சூப்பர். ஒரு எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். சரிங்க. இப்போ அந்த யூஸ் ஃபில்டர்னா என்ன, அது மட்டும் எனக்கு கொஞ்சம் தெரியல, நிறைய பேர் கேட்பாங்க. இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிள் முன்னு இது பார்க்கலாமே. இப்போ பார்க்குறேன் யூஸ் ஃபில்டர்னா இப்போ பாருங்க, இந்த எக்ஸல் அப்ளிகேஷன் ஸ்கோப்ல இருக்க டூன்றதை நான் ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ணும்போது நான் பாஸ்வேர்ட் இருக்குன்னு சொன்னேன் பாத்தீங்களா, ஓப்பன் பண்றதுக்கு 1 2 3 4 நான் பாஸ்வேர்ட் போட்டு வச்சிருக்கேன். மாடிஃபை பண்றது 1 2 3 4 5 6 வரைக்கும் நான் போட்டு வச்சிருக்கேன். இப்போ இங்க பாருங்க மொத்தமா எவ்வளவு டேட்டா இருக்கு, அன்ஃபில்டரா எடுத்து ஃபில்டரே இல்லை. இப்போ மொத்தமா எவ்வளவு டேட்டா இருக்குன்னா 8953
89521 இருக்கு. ஓகேங்களா? இங்க பாருங்க 89521. ஓகே. இப்போ இதை நான் ரீட் பண்றேன் பாருங்க. இதை நான் ரீட் பண்றேன். நான் சொல்றது அந்த ஃபில்டர் நான் எடுத்து விட்டுறலாம். எடுத்து விட்டுறேன். இப்போ எடுத்து விட்டு நான் ரன் பண்றேன் பாருங்க. 89521 வந்துருச்சு. இப்போ இது விட்டுருங்க, நம்ம கொடுக்கலையா அதனால எரர் அடிக்குது. நெக்ஸ்ட் இதை பார்க்கலாம். இதை கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ பாருங்க இப்போ நான் வந்து யூஸ் ஃபில்டர் கொடுத்துட்டேன். இதோட மீனிங் என்ன அப்படின்னா, அந்த எக்ஸெல்ல வந்து நான் இப்போ ஃபில்டர் பண்றேன். என்ன ஃபில்டர் பண்றேன்? எனக்கு வந்து ஜஸ்ட் வந்து இது மட்டும் போதும். மீன்ஸ் 10 கலர்ஸ் ஸ்பேஸ் பாய் பென் அப்படின்னு போதும். இதை நான் கிளிக் பண்ணிட்டேன். மொத்தம் வந்து இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், ஃபில்டர் பண்ணிடலாம். நம்ம மறுபடியும் ஒன் டைம் கிளிக் பண்ணி பார்க்கலாம். நமக்கு என்ன எவ்வளவு கவுண்ட் இருக்கு மொத்தம்? இங்க பாருங்க 52 இருக்கும். கீழே இங்க பாருங்க 52 இருக்கு. ஓகேங்களா? ஓகே ஃபைன். இப்போ நான் இது சேவ் பண்ணிடுறேன். இப்போ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்றேன் பாருங்க. $52 வந்துருச்சு அக்கௌண்ட். நான் ஃபில்டர் பண்ணது மட்டும் நமக்கு வந்திருக்கும். ஃபில்டர் ஆல்ரெடி இருந்து அங்க ஆயிருச்சுனால. இப்போ இந்த ரீட் ரேஞ்சில் ஒரு புக்ன்றது இருக்காது, பாத்து இருக்காது. இதுக்கு இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு இருக்கு பாருங்க. ஓகே ஃபைன். இப்போ நம்ம டிஃபரன்ஸுக்கு வந்தாச்சு. ஓகே, டிஃபரன்ஸ் வந்து நம்ம இங்க பாத்துடலாம். சிம்பிள். இப்போ டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸல் ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். அப்புறம் ஒரு புக்ன்றது பார்க்கலாம். ஓகே, எக்ஸல் அப்படின்றப்போ இங்க பாருங்க. எக்ஸல் நான் இங்க போடுறேன். எக்ஸல் அப்படிங்க போட்டேன். அப்ப பாத்தீங்கன்னா இதெல்லாம் மாடர்ன், நம்ம கிளாசிக் பாக்குறோம். இது ரெண்டுமே நிறைய ஆக்டிவிட்டிஸ் பாருங்க. மாடர்ன்லயும் சரி, அந்த கிளாசிக் எக்ஸல்லையும் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கும். இதை நான் ஒரு புக்னு போடுறேன். ஒரு புக் நம்ம போடும்போது பாத்தீங்கன்னா கம்மியான எனக்கு ஆக்டிவிட்டிஸ் தான் இருக்கு. இது ஒரு ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ். ரெண்டுக்கும் எக்ஸல் நிறைய இருக்கும், இது கம்மியா இருக்கும். ஓகே. செகண்ட், இந்த எக்ஸல் நீங்க அந்த அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஒர்க் பண்ண அப்படின்னா கண்டிப்பா உங்களால் நீங்க வந்து எக்ஸல் வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்கணும் உங்களோட சிஸ்டத்துல. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்மளால வந்து ஓபன் பண்ணி வச்சுட்டே ஒர்க் பண்ண முடியும் இதுல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா நம்ம விசிபிள் பேக்ரவுண்ட் அப்படி இருக்கு. நம்ம வந்து ரன் பண்ணும்போது விசிபிள் ஆயிட்டு மீன்ஸ் ஓப்பன் நம்ம அந்த என்னென்ன நடக்குது அப்படின்றத நம்ம கண்ணால பார்க்க முடியும். ஓகேங்களா? இதுவே பேக்ரவுண்ட் அப்படின்றப்போ நம்மளால கண்ணால பார்க்க முடியும். பட் பேக்ரவுண்ட்ல நம்ம என்னென்ன கொடுத்துருக்கோமோ அந்த ப்ரோக்ராம் அது எல்லாமே பின்னாடி ரன் ஆகும். இதோட ரொம்ப மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்மளால இந்த ஃபைல்ஸ் மீன்ஸ் இந்த எக்ஸ்டென்ஷன் பாருங்களேன். டாட் எக்ஸ்எல் எஸ்எக்ஸ் டாட் எக்ஸ்எல்எக்ஸ் நம்ம டாட் எக்ஸ்எல்எஸ்எம் அண்ட் டாட் சிஎஸ்வி அதெல்லாமே நம்மளால ரீட் பண்ண முடியும். மீன்ஸ் நம்மளால இந்த ஸ்கோப்புக்கு இன்புட்டா கொடுக்க முடியும். ஆனால் இதுக்கு கொடுக்க முடியாது. எதுக்கு? ஒரு புக்கு கொடுக்க முடியாது. ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் நீங்க இந்த எக்ஸல் ரிலேட்டடான ஆக்டிவிட்டிஸ் இங்க பாருங்க. எக்ஸல் ரிலேட்டடான எந்த வித ஒரு ஆக்டிவிட்டிஸையும் நீங்க கண்டிப்பா அந்த எக்ஸல் அப்ளிகேஷன் ஸ்கோப்புக்குள்ள தான் போடணும். வெளியே போட்டு அவங்களால ரன் பண்ண முடியாது, எரர் த்ரோ பண்ணும். இது ஃபாஸ்ட் எக்ஸிகியூஷனா இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு புக் பாத்தீங்கன்னா இதுக்கு நம்மளால வந்து ஓப்பனா வச்சு பண்ண முடியாது. இது மெயினானது. அதுக்கப்புறம் இது நம்ம என்ன சொல்றது, இந்த இதுக்கு வந்து எக்ஸல் இன்ஸ்டால் பண்ணிருக்கணும் உங்க கம்ப்யூட்டர் லேப்டாப்லயோ தேவையில்லை. ஜஸ்ட் நம்மகிட்ட ஒரு எக்ஸல் இருக்குன்னா அதை வச்சு நம்ம என்னென்ன பண்ண முடியும் பண்ணலாம். ஆனா ஓபன் பண்ணி பார்க்க முடியும். நீங்க ரன் பண்ணி மீன்ஸ் அந்த எக்ஸல் ஓபன் பண்ணிட்டு நம்மளால ரன் பண்ண முடியாது. இது வந்து பேக்ரவுண்ட்ல தான் ரன் ஆகும். அதுக்கப்புறம் இது ஒன் அண்ட் ஒன்லி டாட் எக்ஸ்எல்எக்ஸ்க்கு தான் சூட்டபிள் ஆகும். ஃபாஸ்ட் வந்து நார்மலா இருக்கும். ஓகேங்களா? இதாங்க, அவ்வளவுதாங்க இது. வேற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல தெளிவான எக்ஸ்பிளைனோட வேற வீடியோ பார்க்கலாம். நன்றி.